மங்கையர்க்கரசி அமைச்சரை அனுப்பி அழைத்து வாருங்கள் ஆளுடைய பிள்ளையை என்று ஆணையிட்டாள். ரத பத கஜ சேனைகளோடு எல்லா விதமான மங்கள வாத்தியங்களோடு பல்லக்கோடு இங்கிருந்து சென்ற அன்பர்கள் சோழ நாட்டிலே ஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் தரிசிக்கின்றார்கள். தரிசித்து, ஐயா, நீங்கள் மதுரைக்கு வர வேண்டும், சைவநெறி வேதநெறி உலகமெல்லாம் தழைக்க எங்கள் மன்னனுக்கு உபதேசித்து உணர்த்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்க, அங்கிருந்த அப்பர் பெருமானோ, ஆளுடைய பிள்ளையாரே, இது வேண்டாம், நாளும் சரியில்லை, கோளும் சரியில்லை, இந்த நேரத்தில் வேண்டாம் என்று தடுக்க, ஆனால் ஞான சம்பந்தர் வீர சம்பந்தர், ஞான சம்பந்த பெருந்தகையோ வீர பெருந்தகை, அவர் அருமையாக திருநாவுக்கரசு பெருமானுக்கு ஆறுதல் சொல்லி எல்லா கோள்களையும் நடத்துகின்ற ஈசன் பேரருள் நமக்கு என்றும் இருப்பதனாலே